நம்ம சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கடைக்கே போகாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம இந்த ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக மொறுமொறுன்னு இருக்கக்கூடிய இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அஞ்சு உருளைக்கிழங்க வேக வச்சு தோலை நீக்கிட்டு எடுத்து வச்சிருக்கேன். 4 பிரெட் துண்டுகளும் எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்க நல்லா துருவி எடுத்துக்கிறேன். பாருங்க, துருவி எடுத்துட்டேன். பிரெட் துண்டுகளை முதல்ல நம்ம தண்ணியில் நினைச்சு பிழிஞ்சு எடுக்க போகிறோம். அதற்காக வேண்டி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தண்ணியில் நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய பிரெட்ஸை அப்படியே நினைய விட்டுறலாம். கொஞ்ச நேரம் போல் இது தண்ணியில் இருந்துச்சுன்னா தண்ணீரை நல்லா உறிஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பிறகு நம்ம கைகளில் எடுத்து நல்லா ட்ரையாக பிழிஞ்சிடுங்க. இப்படி பிழிஞ்சிட்ட பிறகு நம்ம இந்த உருளைக்கிழங்குலேயே இந்த பிரெட்ஸை எல்லாம் சேர்த்துடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு சாஃப்டாக ஆயிடுச்சு இந்த பிரெட் துண்டுகள். இதே போல் இருக்கக்கூடிய பிரெட்ஸ்களையும் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த பிரெட் துண்டுகளை தண்ணியில் நம்ம பிழியறதால வேண்டி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம செய்யக்கூடிய ஸ்நாக்ஸுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இதே போல் இருக்கக்கூடிய எல்லா பிரெட்ஸையுமே நான் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த பிரெட் துண்டுகளை எல்லாம் நல்லா இப்படி உதிர்த்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்படி நல்லா உதிர்த்து விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட நம்ம கொஞ்சம் போல் கொத்தமல்லியும் சேர்க்க போகிறோம். அதுக்கு பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா பச்சை மிளகாய் கூட பொடிசாக நறுக்கி நீங்கள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்களுடைய தேவைக்கு தகுந்தபடி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிணைஞ்சிடலாம். பாருங்க, இப்படி நல்லா பிணைஞ்சிட்டேன். இதுக்கு மேலே கொஞ்சம் போல் கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சம் போல் அரிசி மாவும் சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் அளவு பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். அரிசி மாவுமே சேம் 3 டேபிள் ஸ்பூன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா போட்டு பிணைஞ்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த மிக்சர் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு கடாயில் கொஞ்சம் போல் எண்ணெயை ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த மாவுகளை நம்ம கையால் எடுக்கணும். அதற்கு நம்மளுடைய கையில் இது ஒட்டாமல் வரணுன்றதுக்காக வேண்டி கொஞ்சம் போல் எண்ணெயை தடவிட்டு இப்படி நம்ம கையில் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ கையில் நமக்கு ஒட்டாமல் வரும். இதை நம்ம கடாயில் ஒவ்வொன்றா போட்டுடலாம். பாருங்க, எண்ணெய் நல்லா கொதிச்சிட்டு இருக்கும் பொழுது நம்ம இதை போட்டிருக்கோம். சூப்பராக பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொன்றா போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஹை ஃப்ளேமில் நீங்கள் செஞ்சாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. கருகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட. குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி. இதே போல் எல்லாத்தையும் நம்ம போட்டாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் போல் ப்ரௌனிஷ் ஆகிருக்கு, தெரியுதுங்களா? இது இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும்னு நான் விடுறேன். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நான் எடுத்து வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிளேட்டில். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு. கடைக்கும் போகலை, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிட்டோம். உருளைக்கிழங்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தானது. குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. மொறுமொறுனும் சூப்பராகவும் இருக்கும் இந்த ஸ்நாக்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு மொறுமொறுன்னு சூப்பராக இருக்குன்னு. டீ, காஃபின்னு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி கூட கொஞ்சம் போல் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணி சாப்பிட்டாலுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.
நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது, அந்த டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்ல மறந்துடாதீங்க. நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.